அடித்து வச்சிருக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த தீபம்லாம் ஏற்றி அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது, இது நாங்கள் 4:30 மணிக்கு தானே கோவில் திறந்தோடனே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 4:15 இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் யாரும் இல்லை, அர்ச்சகரும் இல்லை. அதனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக நின்று சாமி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு வந்தோம். அதே மாதிரி இந்த சிவன்லிங்கம் கொஞ்சம் தேஞ்சிருக்கும் சொல்லுவாங்க. கரடு மரடாக கொஞ்சம் தேஞ்சிருப்பார். ஏன்னா அவர் என்னவோ சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல. நல்லா வளவலன்னு முழுன்னு இருக்க மாட்டார். கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி தேஞ்சிருப்பார். அவ்வளோ அழகாக எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா இவருக்கு ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பரிகாரத்துக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வீட்டோட போயிருந்தோம். அப்போ போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு ஜஸ்ட் சுவாமியை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு இந்த சிவன்லிங்கம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மார்கழி வெள்ளி தான் போயிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே போனதில்லை. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம், ஆனால் அது எப்போன்னு தெரியல. ஆனால் அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒருக்க போனோம். அதனால் அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த வெங்கல சிலையும் பாருங்களேன், அந்த பொம்மை விளக்கு ஏற்றுறது. நான் அவங்களுக்கு அப்புறமா விளக்கு போட்டு அவங்க கையில் வச்சேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணேன்னு தெரியல. இந்த பிள்ளையார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல குண்டு பிள்ளையாராக இருக்காது பாருங்களேன், நல்லா கொல்லுன்னு. நான் தான் குண்டு பையன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் கொஞ்சம் தீபம் ஏற்றினோம். இந்த ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா, ஏற்றிட்டு அவங்க கையிலையும் கொஞ்சம் கொடுத்தேன், விளக்கோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே சிவனை பார்த்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களுக்கு அன்றைக்கி தான் எங்கள் பசங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஃப்ரைடேயோட. அதனால சரின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வவ்வாலாக இருக்குது. வவ்வால் அவ்வளோ வவ்வால் தொங்குது, அடையாக படப்படையாக. அது எல்லாமே மாலை உள்ளது, எல்லாமே வவ்வால். சீக்கிரமாக ஓ மை காட் வவ்வாலாக இருக்கேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குடுன்னு வந்துட்டோம். அது மாதிரி இந்த ரோஸ் கலர் பாருங்கள், சிவப்பு கலர் கல் போட்டிருக்காங்கல்ல தரைக்கே, அது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலை பாருங்களேன், எவ்வளோ மாலை கத்தையாக சுவாமியோட மாலை.